أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يؤمن بآياتنا الذين إذا ذكروا بها خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே ஓதப்பட்ட ஒரு குர்ஆன் வசனம், நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த வசனத்தினுள்ளே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான்: இன்னமா யுமினு பி ஆயாத்தினா, நிச்சயமாக நம்முடைய வேத வசனங்களை நம்பக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த வேத வசனங்களை நம்பக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இதா துக்கிரு பிஹா, அந்த குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிற நேரத்தினுள்ளே ஹர்ரு சுஜ்ஜதா, அவர்கள் சஜிதா செய்த நிலையிலே, சிரம்பணிந்த நிலையிலே அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள். வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனுடைய அந்த புகழை அவர்கள் துதி பாடுவார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் எந்த வகையிலும் பெருமை அடிக்க மாட்டார்கள். இப்படியான அவர்கள்தான் இந்த இறை வசனங்களை உண்மையிலேயே நம்பக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே ஒரு நடைமுறை நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த நிகழ்வின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடத்தையும் படிப்பினையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த இஸ்லாத்தையும் உலகத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதிகமான அளவிலே ஒரு மதத்திற்கு, ஒரு மார்க்கத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த இஸ்லாத்திற்குத்தான் உலக அளவிலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும், நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டில் மாத்திரம் கிடையாது, உலகத்திலே நீங்க எங்கே போனாலும் கூட அதிகமான எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தினாலே
உலகத்திலே இருக்கக்கூடிய அதிகமான மக்களை கவரக்கூடிய ஒரு மார்க்கமாகவும் என்ன செய்கிறது இந்த இஸ்லாம் இருக்கிறது. அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. அதிகமான எதிர்ப்புகளை கொண்ட மார்க்கமும் இஸ்லாம் தான். ஆனால் உலகத்திலே அதிகமான மக்களை கவரக்கூடிய ஒரு மார்க்கமும் இந்த இஸ்லாமாகத்தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாம் இந்த அடிமைத்தனத்தை என்ன செய்கிறது, ஒழித்து கட்டுகிறது. எந்தெந்த வகையிலெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒழித்து கட்டி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ்வுக்கு அடிமை, யாருக்கும் அடிமை கிடையாது அப்படிங்கிற வகையில ஒரு புரட்சியை இஸ்லாம் என்ன செய்கிறது, உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறது. இதே போல பெண்ணடிமைத்தனம் இருக்குதா இல்லையா, அதையும் அதிகமான அளவிலே ஒழித்தது இந்த இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஈரானிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிபர் பெண்களை அடக்கி ஒடுக்குகிறார் என்பதாக ஒரு பேச்சு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் இறந்த அந்த ஜனாசாவுடைய அந்த கூட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான அளவுக்கு அங்கே காட்சியளித்ததை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆக இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்தை அதை ஒழித்து கட்டிய ஒரு மார்க்கமாக என்ன செய்கிறது, இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதே போல இந்த உலகத்தினுடைய இன ரீதியாக, மொழி ரீதியாக, தேச ரீதியாக இருக்கக்கூடிய அந்த வெறி இருக்குதா இல்லையா, அந்த வெறியையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒழித்து கட்டிய காரணத்தினால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் இந்த இஸ்லாம் கவரப்படுகிறது. வட்டியை என்ன செய்கிறது, உலகமெல்லாம் ஆதாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தினே இன்றைக்கும் அந்த வட்டியை எதிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. இதே போல தீண்டாமையை ஒழித்து கட்டிய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. இது அல்லாமல் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக மோசமான மூட நம்பிக்கைகள் இருக்கா இல்லையா, அதை பூரா ஒழித்து கட்டிய மார்க்கம் இந்த இஸ்லாமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பக்கத்திலே இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறது, ஆனால் அதே சமயத்திலே அதிகமான மக்களால் கவரப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக என்ன செய்கிறது, இந்த இஸ்லாம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் இஸ்லாம் கவர இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் என்ன செய்கிறது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை மாத்திரம்தான் இந்த இஸ்லாம் கவர்ந்து கொண்டிருந்தது என்பதை தாண்டி இன்றைக்கு நாம் மீடியாவை நாம் எடுத்து பார்க்கிற சமயத்தினே எல்லா மக்களையும் கவரக்கூடிய வகையிலே இஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே சினிமா பைத்தியங்களாக இருப்பார்கள், தொடர்ந்து என்ன செய்வாங்க, சினிமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களை இந்த இஸ்லாம் என்ன செய்கிறது, மாற்றி அவர்களை என்ன செய்கிறது, கவர்ந்து இருக்கிறது. இதே போல கடுமையான ஒரு மன அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அப்படியான மக்களையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம உலகத்தினால பணம் பணம் அப்படிங்கிற வகையில் அந்த பணத்துக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணத்தாசை பிடித்த ஆட்களை என்ன செய்கிறது, இஸ்லாம் கவர்ந்து இருக்கிறது. இதே போல ஒரு காலகட்டத்தினால கூத்து கும்பாலம் அப்படிங்கிற வகையில கிளப்புகள்ல ஆடி பாடி கொண்டிருந்த மோசமான ஆட்களை கூட இஸ்லாம் கவர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பான மார்க்கம். அந்த மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வளவு பெரிய நன்றி செய்ய வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தினால கேரளாவில் கமலா சுரையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவங்களுடைய எழுத்துக்கு ஒரு ஆடை இருக்காது, அவ்வளவு ஆபாசமாக எழுதக்கூடிய அந்த கமலா சுரையாவை இந்த இஸ்லாம் என்ன செய்கிறது, மாற்றி இருக்கிறது. இதே போல சினிமா என்று சொன்னாலே அது ஆபாசம்தான். ஆனால் அந்த ஆபாசத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நடிகைகளை இந்த இஸ்லாம் கவர்ந்திருக்கிறது. மோனிகா என்று சொல்லப்படக்கூடிய நடிகை இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மும்தாஜ் என்று சொல்லப்படக்கூடிய நடிகை நினைச்சிருக்கிறார், இஸ்லாத்துக்கு இன்றைக்கு புர்கா போட்டு நினைச்சாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆபாசமான மலையாள படங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஷக்கீலா முதற்கொண்டு உம்பரா சென்று இந்த இஸ்லாத்தின் பக்கம் பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை நினைச்சுகிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆக ஒரு பக்கத்துல மிக மோசமான அளவுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் கூட உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நபர்களை இஸ்லாம் கவர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு கவரப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடிய ராப்பிசை பாடகியான டியாம்ஸ், அதாவது ஒரு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு பாடகி, அந்த பேர் என்னது, டியாம்ஸ், ராப்பிசை பாடகி. மிக மோசமான ஆபாசமான வகையில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடக்கூடிய ஒரு ராப்பிசை பாடகி என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்த அந்த செய்தியை நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த வசனத்தோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
இந்த பாடகி வந்து சாதாரண பாடகி கிடையாதுங்க. உலக அளவில் இன்றைக்கு நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளவு பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு ராப்பிசை பாடகியா நினைச்சாங்க இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா 2006ல அவங்க ஒரு இசை ஆல்பம் என்ன செய்றாங்க வெளியிடுறாங்க. அது முதல் வாரத்திலேயே கிட்டத்தட்ட 50,000 பிரதிகள் என்ன செய்கிறது விற்று தீர்க்கிறது. அடுத்ததா பிரெஞ்சு இசை ஆல்பத்துல வந்து அந்த தர வரிசையில வந்து முதல் தரம் பெற்ற ஒரு ஆல்பமாக இந்த ராப்பிசை பாடகியினுடைய அந்த இசை ஆல்பம் என்ன செய்கிறது திகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2007ல என்ஆர்ஜே என்று சொல்லப்படக்கூடிய மியூசிக் விருதுல வந்து கிட்டத்தட்ட 3 விருதுகளை அந்த அம்மா என்ன செய்றாங்க பெற்று இருக்கிறார். அதாவது 2.66 மில்லியன் யூரோக்கள் வருமானத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்குண்டான இசை ஆல்பமாக அந்த 2007ல வெளியிட்ட அந்த இசை ஆல்பம் என்ன செய்யறது இருந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக 2009ல ஒரு இசை ஆல்பத்தை என்ன செய்றாங்க வெளியிடுறாங்க. அதுவும் என்ன செய்கிறது விற்பனையில முதலிடத்து பெறுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பிரான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையானதாக பத்திரிகை செய்தி என்ன செய்கிறது நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படியான ஒரு புகழினுடைய உச்சத்துல நின்ற அந்த டியாஸ் வந்து திடீர்னு நினைச்சாங்க களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு நினைச்சாங்க இஸ்லாத்துக்கு நினைச்சாங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு பின்னாடி சும்மா இருக்கல ஹிஜாபோட நினைச்சாங்க வளம் வர்றாங்க. ஹிஜாபோட நினைச்சாங்க வளம் வர்றாங்க. இந்த பிரான்ஸ் நாட்டை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். அதுக்கும் பர்தாவுக்கும் வந்து ஒத்து போகாத ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பிரான்சினுடைய அதிபர் நிக்கோலஸ் சர்க்கோரி என்று சொல்லப்படக்கூடிய ஆள் என்ன சொல்வாருன்னு சொன்னா, புர்கா வந்து மத அடையாளம் கிடையாது. புர்கா வந்து ஒரு மதத்தினுடைய அடையாளம் கிடையாது, அது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் என்று ஒரு நாட்டினுடைய அதிபர் சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஒரு ராப்பிசை பாடகி என்ன செய்றாங்க ஹிஜாபோட களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இங்க தாய்மார்கள் சகோதரிகள் அமர்ந்திருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இதுல ஆண்களுக்கும் நமக்கு என்ன செய்கிறது செய்தி இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வந்த உடனே மீடியாக்கள் பூரா நினைச்சாங்க அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ராப்பிசை பாடகி திடீரென்று களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து புர்காவோட வள வர்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது ஆச்சரியம் ஏற்பட்டு அவங்ககிட்ட போய் என்ன செய்றாங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அந்த பேட்டி எடுக்கிற சமயத்துல அந்த டியாம்ஸ்கிட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்விகள், அதற்கு அந்த அம்மா பதில் சொன்ன பதில்களை நாம் என்ன செய்யறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க கேட்கிறாங்க, இஸ்லாம் வந்து தீவிரவாத மார்க்கமா இல்ல ஆச்சே, அதுல நீங்க ஏன் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு நினைச்சாங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்துல யார் சொன்னது இஸ்லாம் வந்து தீவிரவாத மார்க்கம் என்று? அது அமைதி மார்க்கம். தன்னுடைய பேரிலேயே அமைதியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம். அந்த மார்க்கத்தை நீங்க வந்து தீவிரவாத மார்க்கம் சொல்றீங்களா இல்லையா? இது பச்சை பொய் என்பதாக அவர் நினைச்சுக்கிறார், சொல்லி காட்டுகிறார். நம்ம இந்த தொழுகிறோமா இல்லையா? இந்த தொழுகிற சமயத்துல கடைசியில என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொல்றோமா இல்லையா? யாருக்கு நம்ம சொல்றோம்? யாருக்கு நம்ம சொல்றோம்? வலது புறத்துல இடது புறத்துல சொல்றோமால யாருக்கு சொல்றோம்? யார் சொல்றீங்க? நமக்கு பக்கத்துல கூடிய மலக்குகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் சொல்லுவாங்க. என்னுடைய ஹஸரத்தை வந்து சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு விளக்கம். அதை தாண்டி நம்முடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய முசல்லிகள், இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படிங்கிற வகையிலையும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய அந்த வலது பக்கத்துல எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சலாம், இடது பக்கத்துல எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ உலகத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது அல்லாம நாம சொல்ற சமயத்துல வலது இடது அப்படி இல்லை, இங்க இருந்து போய் அப்படி திரும்பிடுறோம், இங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம் போயிடுறோம். அப்படி போற சமயத்துல நாம இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களை பார்த்தும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம வகையில ஒவ்வொரு தொழுகையிலையும் 5 நேரத்து தொழுகையில என்ன செய்யறோம் நாம சொல்றோம். அதை சொல்லிட்டு என்னுடைய ஹஸரத் சொல்லுவாங்க, இப்படியாக உலக மக்கள் மீது சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியும் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தீவிரவாத மார்க்கமாக இருக்க முடியுமா என்று என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்ப அந்த வகையில் அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை சொல்லி இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் கிடையாது அப்படின்னு என்ன சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி 2வது கேள்வி கேட்கிறாங்க, ஏன் நீங்க மதம் மாறுனீங்க அப்படின்னு என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. நான் ஆரம்பத்துல ஓதி காண்பித்த அந்த வசனம் என்னங்க, இன்னமா யுமினு
ஆயாத்தி நல்லதீன இதா துக்கிரு பிஹா கர்ரு சுஜ்ஜதம் வசப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். இதுக்கு நான் சொல்லி கொண்டு வரக்கூடிய அந்த நடைமுறை அந்த நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தங்கிறத இன்ஷா அல்லாஹ் கடைசியில நீங்க என்ன செய்வீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஏன் மதம் மாறுனீங்க, என்ன காரணத்தினால மாறுனீங்கன்னு கேட்கிற சமயத்துல எனக்கு மன அமைதி இல்லாமல் இருந்துச்சு, மன நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. இஸ்லாத்தை நான் தழுவிய அந்த நேரத்தினால எனக்கு மன அமைதி கிடைச்சது, நிம்மதி கிடைச்சது. அப்படிங்கிறத தாண்டி இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிறப்பை சொல்லும், அதுக்கு பின்னாடி இறப்பை சொல்லும். பிறப்பை சொல்லும், அதுக்கு பின்னாடி என்ன செய்யும், இறப்பை சொல்லும். ஆனா அந்த இறப்புக்கு பின்னாடி மனுஷனுடைய நிலை என்ன அப்படிங்கிற வகையில ஒவ்வொரு மதத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் சரியான விளக்கத்தை கொடுக்கல. இஸ்லாம் மாத்திரம்தான், அல் குர்ஆன் ஷரீஃப் மாத்திரம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மாத்திரம்தான் நினைச்சுக்கிறது அந்த விளக்கத்தை கொடுக்கிறது. அதனால நான் என்ன செஞ்சேன், இஸ்லாத்தை தழுவுனேன் அப்படின்னு நினைச்சாங்க. ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அடுத்து மூணாவது கேள்வி சொல்றாங்க, இந்த புர்காவை நீங்க போட்டிருக்கீங்களா இல்லையா, இந்த புர்காவை போட்டிருக்கிறது அது ஒரு பெண் அடிமைத்தனத்தினுடைய ஆடையாச்சே அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க சொல்றாங்க, அது நீங்க உங்களுடைய பார்வையில பெண் அடிமைத்தனத்தினுடைய ஆடையாக இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வையில அது எனக்கான பாதுகாப்பு ஆடையாக இருக்கிறது என்பதாக இவங்க நினைச்சாங்க. பதில் சொல்றாங்க. நாலாவது கேள்வி கேட்கிறாங்க, அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க ஹிஜாபை விட்டு அலைகிறாங்க, புர்கா போடுறது இல்ல, நீங்க ஏன் போடணும், அதுல ஒரு ராப்பிசை பாடகையா இருந்தவங்க எல்லாத்தையும் திறந்து காட்டின ஒரு ஆளு இப்ப எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க ஏன் பாரம்பரியமா இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இருக்கா இல்லையா, இன்னைக்கு நிறைய பாக்குறோம், யூடியூப்ல நினைச்சிடும் நம்ம பாக்குறோம், அந்த புர்காவை போட்டுக்கிட்டு நினைச்சாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லா கன்றாவிகளை நினைச்சாங்க பண்றாங்களா இல்லையா. இந்த நிலையில நீங்க ஏன் அதை புர்கா போடுறீங்க, அது ஒரு பெண் அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்ற சமயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்றோம். அவங்க சொல்றாங்க பாருங்க, நாம என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை பண்ற சமயத்துல காரணம் கேட்கிற சமயத்துல குர்ஆன் வசனத்தை சொல்லி அல்லது ஹதீஸை சொல்லி நாம அதுக்கு காரணத்தை தீர்வு சொல்லியிருக்கமான்னு சொன்னா கிடையவே கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் சொன்னா, யா அய்யுஹன் நபியு, இறை தூதர் அவர்களே, புல்லி அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, அதே மாதிரி ஓ பனாத்திக்க, உங்களுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, வனிசாயில் முஃமினீன், உலகத்துல வாழக்கூடிய மூமினான எல்லா பெண்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அதாவது தங்களுடைய முன்னாடி அந்த முன்பகுதியில அந்த முந்தானைகளால் அவர்கள் மூடிக்கொள்ளட்டும் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பெண் மக்களுக்கு, உலகத்துல வாழக்கூடிய எல்லா மூமினான பெண்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா லாலிக்கு அதுதான், அதுனா ஐயோரஃபன, இவங்க கண்ணியமான பெண்கள் என்று அறியப்படுவதற்கும், அதே போல பலா யூதீன, அதாவது மோசமான ஆண்களால், அந்நிய ஆண்களால் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் ஏற்ற ஒரு விஷயம் இந்த புர்காவில் தான் இருக்கிறது. வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, இதுக்கு முன்னாடி அவங்க போடாம கொல்லாம இருந்தா கூட அவங்க இப்ப இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அதை பேண ஆரம்பித்து விட்டாள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனம், இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் நினைச்சுகிறேன், நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். இது உலகத்துல வாழக்கூடிய பாரம்பரியமா இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வசனமாக தெரியலாம். ஆனால் நான் இதை என்னுடைய இறைவனுடைய தெய்வீக கட்டளையாக நான் கருதுகிறேன். ஒரு தெய்வீக கட்டளையாக கருதி இந்த புர்காவை நான் என்ன செய்யறேன், நான் போடுறேன் நினைச்சு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்ற சமயத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய ஸ்டார் ஆச்சே, ராப்பிசை பாடகியாச்சே, ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறீங்களே, இந்த நிலையில இதை போடலுமா அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்டார் நீங்க சொல்றீங்களா இல்லையா, ஒரு பெரிய ஸ்டார் சொல்றீங்களா இல்லையா, அது என்னுடைய இதயத்தை சூடேற்றியது, என்னுடைய இதயத்தை என்ன செஞ்சு, நீ ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற வகையில சூடேற்றியது. ஆனால் இஸ்லாம் தான் அந்த அதை அமைதிப்படுத்தியது என்பதாக அந்த டியாம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ராப்பிசை பாட நினைச்சாங்க பதில் சொல்றாங்க. சரி, அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பின்னாடி எந்த நிலையில உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு, இந்த மனமாற்றம் ஏற்படுறதுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நீங்க வர்றதுக்கு எது காரணமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சாங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்துல அந்த அம்மா சொல்றாங்க, நாம் வெளி உலகத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண ஒரு ராப்பிசை பாடகி, அப்படித்தான் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க வெளி உலகில.
ஆனால் உள்ளுக்குள்ள நான் கடும் மனவேதனைப்பட்டவளாக நான் இருந்து கொண்டிருந்தேன். வெளியில ஒரு பெரிய சாதனை. ஆனா உள்ளுக்குள்ள நினைஞ்சிட்டேன், கடுமையான வேதனைப்பட்ட ஒரு மனவேதனைக்குள்ளாகி நான் இருந்திருந்தேன். வெளியில பிற ஆட்களை நான் ஆடி பாடி பாடி என்ன செஞ்சேன், பிறரை நான் மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ள தனிமையில அழுது கொண்டிருந்தேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய ரூம்ல நான் நினைச்சேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். சொல்ல முடியாத வேதனை. ரசிகர்களுக்கு யாருமே புரியாது என்னுடைய வேதனை என்ன செய்யாது. நான் வெளியில வர்ற சமயத்துல மேக்கப் போட்டு பாடுற சமயத்துல அவங்கள மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய விஷயத்துல கடுமையான உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நிலையில நான் போதைக்கு அடிமையாகிறேன். போதைக்கு என்ன செய்யறேன், அடிமையாகிறேன். நண்பர்கள் என்ன செய்றாங்க, போதைக்கு அடிமையாகி அடிமையாகி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக வேண்டி என்னுடைய நண்பர்கள் நண்பிகள்லாம் சேர்ந்து மனநல மருத்துவத்தை போய் என்ன செய்றாங்க, விடுறாங்க. அப்படி விட்டு அந்த மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அளவுக்கு அதிகமாக நான் என்ன செய்கிறேன், அந்த போதைக்கு உள்ளாகி ஒரு கட்டத்துல 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வெளி உலகுக்கு தெரியாமல் தனிமை சிறையில நான் நெஞ்சேன் தவித்துக் கொண்டிருந்தேன். தனிமை சிறையில உட்கார்ந்து நெஞ்சேன் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். உடலும் உள்ளமும் உருக்குலைந்து மன நிம்மதியின்றி ஒரு பைத்தியத்தை போல நான் நெஞ்சேன், நான் வீட்டுக்குள்ளே அடைபட்டு இருந்தேன். இந்த நிலையில தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் கவனிக்க வேண்டும். நாம இந்த மார்க்கத்தை நம்மிடத்திலேயே வச்சுக் கொண்டு இருக்கிறோம். யார்கிட்டையும் நம்ம சொல்றது கிடையாது. அந்த தாவாவுடைய அந்த அமைப்பை இல்லாம போன காரணத்தினால்தான் இன்றைக்கு பிரச்சனையே இருக்கிறது. அந்த தாவாவை சரியான முறையில நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு மார்க்கத்துக்கு சான்று பகரக்கூடிய வகையில நாம் இருந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான பாதிப்புல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அவங்க சொல்றாங்க, எந்த கட்டத்துல இந்த மாதிரி நான் பைத்தியக்காரனான நிலையில தனி அறையில அடைபட்டு ஒரு விதமான வகையில நான் கிடக்கிற சமயத்தினால என்னுடைய ஆரம்ப கட்டத்தினால என்னோடு பயின்ற என்னுடைய கிளாஸ்மேட்டான ஒரு முஸ்லிம் மாணவி என்ன செய்றாங்க, என்ன சந்திக்க வர்றாங்க. என்ன சந்திக்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்படி சந்திக்க வர்ற சமயத்தினால அவங்க என்ன செய்றாங்க, சில தாவாக்கள் கொடுக்குறாங்க. குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி, அதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஆரம்பத்துல சொன்ன அந்த விஷயத்திற்கு, அந்த ஆயத்துக்கான விஷயம் இப்போது என்ன செய்கிறது, வருகிறது. அவங்க என்ன செய்றாங்க, குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி என்ன செய்றாங்க, அந்த வசனங்களை எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஆறுதல் படுத்துறாங்க. அதாவது ஒரு நோயில கிடக்குறான்னு சொன்னா அவனுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் இருக்கா இல்லையா, இதை விட பெரிய பெரிய டாக்டர்களை விட அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்லக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகள் இருக்கா இல்லையா, இந்த வார்த்தை தான் ஒரு மனிதரை அந்த நோயிலிருந்து என்ன செய்யும், மீண்டெடுத்து கொண்டு வரும். பாதி தான் மாத்திரை மருந்துல மருத்துவருடைய கையில இருக்கிறது. மீதம் உள்ளது கூட இருக்கக்கூடிய ஆள் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் தான் என்ன செய்யறது, ஆறுதல் தான் இருக்குது. அந்த ஆறுதலை சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, இனி வரக்கூடிய அந்த காலகட்டத்தையாவது நீங்க சரியாக பயன்படுத்திங்கன்னு சொல்லி அந்த முஸ்லிம் மாணவி என்ன செய்றாங்க, எனக்கு சொல்றாங்க. இப்படியே சொல்லிட்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த துஆவையும் அவங்க சொல்றாங்க. லா பாஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இறைவன் நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பான். அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. இப்படி ஆறுதல் படுத்தி அவங்களை நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிற சமயத்தினால தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. யாருக்கு, இந்த முஸ்லிம் மாணவி கிடைச்சிருச்சு, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. நேரம் வந்த உடனே அவங்ககிட்ட கேட்கிறாங்க, நான் தொழுது கிரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே தாராளமாக தொழு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம நானும் உங்களோட இணைந்து கொள்ளலாமா அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த ராப்பிசை பாடகி டியாம்ஸ் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், தொழுதுக்கலாம், என்னோட சேர்ந்து தொழுவுங்க. அந்த உங்களுக்கு தொழுகையை பத்தி தெரியாது, கிராத்னா என்னன்னு தெரியாது, ஃபாத்தியா சூரா தெரியாது, கியாம்னா என்னன்னு தெரியாது, ருக்குனா என்னன்னு தெரியாது, சஜிதாவனா என்னன்னு தெரியாது, அத்தஹியாத்னா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் கூட ஒரு மன ஆறுதல், அந்த புள்ள வந்ததுக்கு பின்னாடி ஒரு மன ஆறுதல் ஏற்பட்டதுனால நானும் உன்னோடு சேர்ந்து தொழலாமான்னு சொல்லி நினைச்சாங்க. கேட்கிற சமயத்தில் தாராளமாக என்னை பின்பற்றி தொழுன்னு நினைச்சாங்க அந்த முஸ்லிம் மாணவி சொல்றாங்க. இவங்க தக்பீர் கட்டிடுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்க நினைச்சாங்க தக்பீர் கட்டிடுறாங்க. இந்த ருக்கு அதுல கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க, அப்புறம் கியாமல இருக்கிறாங்க, அப்புறம் கிராத், இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் தாண்டி அல்லாஹு அக்பர் சொல்லி அந்த சஜிதாவுல போற சமயத்துல, அவங்க உழுகிற சமயத்துல அவங்க சொல்றாங்க அந்த பேட்டி கேட்கக்கூடிய அந்த நிருபர்கிட்ட அவங்க சொல்றாங்க, சஜிதாவுல என்னுடைய தலை போய் வைக்கப்பட்ட உடனேயே ஒரு விதமான மாற்றம் என்னுடைய உள்ளத்துல என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஒரு திடுக்கம் என்ன செய்கிறது, ஒரு பயம் என்ன செய்யுது என்னுடைய உள்ளத்துல ஏற்படுது. அல்லாஹ் ஹிதாயத்தை எந்த நேரத்துல எந்த நிலையில கொடுப்பாங்கிறது தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நாம தவறான ஆட்கள் சொல்லி சித்தரிச்சு அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்போம்.
ஆனா அந்த மாதிரியான ஆட்களை போய்த்தான் அடிக்கு ஒரு தடவை நாம் என்ன செய்யணும், சந்திக்கணும், தாவா பண்ணணும். அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு, ஆரம்பத்தில் மிக மோசமான அளவுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு காலையில பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல கூட ஒரு பெரிய சகோதரன் வந்து, நான் ஒரு காலகட்டத்தில் சினிமா பைத்தியமா இருந்தேன், அங்க போய்கிட்டு இருந்தேன், இங்க போய்கிட்டு இருந்தேன், இந்த தௌஹீது எப்ப எனக்கு கிடைச்சதோ அப்ப மிகப்பெரிய அளவுக்கு மாறி நான் இப்போது விரியப்படுவதெல்லாம் அல்லாஹ் ரசூலைத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு முன்னாடி சொன்னாங்க. லுஹருக்கு பின்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சி பின்னாடி சொன்னாங்க. அப்ப அந்த வகையில் அந்த சஜிதாவுல போய் வச்ச உடனே எனக்கு ஒரு விதமான மாற்றம் உள்ளத்துல ஏற்படுகிறது, திடுக்கம் ஏற்படுகிறது. இதுவரை நான் கண்டிராத எத்தனையோ கிளப்புகளுக்கு போயிருப்பேன், ஆடி பாயிருப்பேன், அக்க காணாத அந்த பேர் ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அந்த சஜிதாவுல நான் இணைஞ்சேன், நான் பார்த்தேன் என்ற வகையில சொல்லிட்டு, அந்த நேரத்துல நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சஜிதாவை வந்து சாதாரணமா நினைக்கிறோம். இந்த தொழுகையில நாம நிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கா இல்லையா, இந்த நிலைப்பாடுல நாம நம்முடைய எல்லா உறுப்புகளையும் அந்த பூமியில கொண்டு வைக்கக்கூடிய சஜிதாவுடைய நிலை இருக்கா இல்லையா, அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜித். அதாவது ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கிற சமயத்துல இறைவனுக்கும் அவனுக்கும் நெருக்கமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன நிலைதான், இந்த சஜிதாவுடைய நிலைதான். எனவே அந்த சஜிதாவில் நீங்க அதிகமாக துஆவை அதிகமாக நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை பூரா அந்த சஜிதாவில இருந்து நீங்க கேளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. பத்ர் போர்க்களத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல என்ன செய்றாங்க, எதிரிகள் பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இவங்க 313 பேர் தான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தொழுதுட்டு சஜிதாவோட விழுறாங்க. சஜிதால விழுந்து என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு நடைபெறக்கூடிய இடத்துல எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த விதமான குதிரைப்படையும் கிடையாது, ஆயுதம் கிடையாது, எல்லாரும் நாங்க நிராயுத பாணிகளாக இருக்கிறோம். நாளைக்கு வந்து நாங்க தோற்று விட்டோம் என்று சொன்னால் அடுத்த கணம் உன்னை வந்து அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது யா அல்லாஹ், அதனால எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க, சஜிதாவுல விழுந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்துல அழுது பிரார்த்திக்கிறாங்க. பதில்ல வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்கிறோம். அந்த சஜிதாவுல தான் என்ன செய்றாங்க, அந்த டியாம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ராப்பிசை பாடகி சொல்றாங்க, நான் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை நான் பெற்றேன் என்பதாக சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம ஆரம்பத்துல ஓதி காண்பித்த இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னமா யுமினு பி ஆயாத்தின் அல்லதீன, உண்மையிலே நாம குர்ஆனுடைய வசனங்களை பூரா இந்த ரமலான்ல நிறைய ஓதுறங்க. அதே மாதிரி கிராத் ஹாஃபிஸாக்களுடைய அந்த கிராத்துகளை நம்ம என்ன செய்றோம், கேட்கிறோம். அப்படி கேட்கிற சமயத்துல இந்த அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குதா என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்னமா யுமினு பி ஆயாத்தின் அல்லதீன, நிச்சயமாக இந்த குர்ஆனுடைய வசனங்களை உண்மையிலேயே உண்மைப்படுத்தக்கூடிய மூமின்கள் யார் தெரியுமா, அல்லதீன இதா துக்கிரு பிஹா, அவங்களுக்கு வந்து குர்ஆன் ஏதாவது ஒரு வாழ்க்கை விஷயத்துல குர்ஆனை சொல்லி அறிவுரை சொல்லப்பட்டது என்று சொன்னால் கர்ரு சுஜ்ஜதா, அவங்க சஜிதா நிலையில நினைஞ்சிருவாங்க, அப்படியே வந்து கீழே சிரம் தாழ்த்தி விடுவார்கள். வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனுடைய அந்த புகழை என்ன செய்வாங்க, அவங்க துதி பாடுவார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அவங்க பெருமை அடிக்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிய பெரிய பாடகி அப்படிங்கிற வகையில பெருமை அடிக்க மாட்டாங்க, பெரிய தலைவர் அப்படிங்கிற வகையில பெருமை அடிக்க மாட்டாங்க, பணிவை கொள்வார்கள் என்ற அந்த வசனத்தை அடிப்படையில் நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சா இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த தீன மார்க்கத்தை அறியறதுக்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவை படிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு குர்ஆன் சுன்னாவை தவிர வேற எதுவும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. அவ்வாறு படிக்கிற சமயத்துல சில கேள்விகள் வருகிறது, சந்தேகம் வருது. அதெல்லாம் வந்து தான் இருக்கக்கூடிய பகுதியில தீர்க்க முடியாவிட்டால் எந்த இடத்துல தீர்ப்பாங்களோ அந்த இடத்துக்கு பயணம் போய் நினைச்சாங்க, அந்த சந்தேகங்களை பூரா நிவர்த்தி பண்ணிக்கிறான். இது மட்டுமல்லாமல் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு பின்னாடி மொரீஷியஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீவுல 2008 ஆண்டு நினைச்சாங்க, இஸ்லாத்தை நினைச்சாங்க, அவங்க தழுவுறாங்க. அப்படி தழுவி ஒரு வருடம் நினைச்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய தீன இஸ்லாத்தை தழுவி அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சுக்கிட்டு மக்களுக்கு மத்தியில உங்க ராப்பிசை பாடகி மக்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வகையில் அதை நினைச்சாங்க, மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹிஜாபோட போக ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாத்தை மறைச்சிட்டாங்க, ஆனா ஹிஜாபோட நினைச்சாங்க போறாங்க. இப்ப சிலருக்கு சந்தேகம் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கிற சமயத்தினால அவங்க அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற வகையில அந்த ராப்பிசை உலகிலிருந்தே அப்படியே வெளியாயிடுறாங்க. இனிமே நான் ஒரு காலகட்டத்திலும் இந்த மோசமான ராப்பிசை நான் என்ன செய்ய மாட்டேன், பாட மாட்டேன்னு சொல்லி அதுல இருந்து வெளியாகி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு நன்கு அறிமுகமான அசீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு இமாம சந்திச்சு கல்யாணம் முடிச்சு அதுக்கு பின்னாடி என்ன செய்றாங்க, இந்த ஹிஜாபை போடுற சமயத்துல தான் அந்த மீடியாக்காரங்களாம் ஆச்சரியப்பட்டு
இவ்வளவு பெரிய ராப்பிசை பாடகி வந்து இப்படி திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் மேலே கேட்ட அந்த கேள்விகளை பூரா நினைச்சாங்க கேட்கிறாங்க. இது நான் எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த நிகழ்வுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம பெறணும். இன்னைக்கு நாம நிறைய என்ன செய்யறோம், தொழுவுறோம், நிறைய நோம்பு வைக்கிறோம், ஹஜ் உம்ராக்கெல்லாம் செய்யறோம். ஆனா இந்த 5 நேர தொழுகையில அந்த சஜிதாவுல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஃபீலிங் இருக்கா இல்லையா, அந்த திடுக்கம், அந்த பயம், அந்த பேரானந்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஏற்பட்டு இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க. அன்றாடம் நாம தொழுவுறோங்க, அன்றாடம் சஜிதா செய்கிறோம், எல்லாத்தையும் பண்றோம். ஆனா அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றமும், அந்த பேரானந்தமும், அந்த திடுக்கமும், பயமும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பானே அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு நம்முடைய உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வருகிறது, ரமலான் மாசத்துல நாம் நோன்பு வைக்கிறோம். ஆனா ரமலான் முடிச்சதுக்கு பின்னாடி நாம பழைய மாறி விடுது. ஒரு விஷயத்தை, ஒரு அழுக்கு துணி கிடக்கு, நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஒரு அழுக்கு துணி, அதை நாம வாஷிங் மிஷின்ல போடுறோம். போட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகணும், அது சுத்தமாகி வரணுமா இல்லையா? ஆனா நம்ம போட்ட மாதிரியே திரும்பி வருதுன்னு சொன்னா எதுல கோளாறு? ஒண்ணு வாஷிங் மிஷின்ல என்ன செய்யணும், கோளாறு இருக்கு. இதே மாதிரி நாம ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறோம், ரமலான்ல நோம்பு வைக்கிறோம், இதே போல தொழுகிறோம். ஆனால் இந்த மாதிரியான புதிதாக வரக்கூடிய அந்த ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வாறு யோசித்து பார்த்து இந்த ஒவ்வொரு இபாதத்துகளையும் அது என்ன நோக்கத்துக்காக வேண்டி, இஸ்லாத்துல வந்து மக்சது சரியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நோக்கம் என்ன செய்யும் இருக்கும். அந்த நோக்கத்தை புரிந்து அந்த நோக்கம் நிறைவேறிக்கிறதா என்று நாம ரமலான் முடிந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யணும், சுய பரிசோதனை, முகாசபா செய்ய வேண்டும். அவ்வாறு முகாசபா செய்து ஒரு நல்ல மக்களாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.